ஹாய் கைஸ், ஐ ஆம் ஹரிஸ். வெல்கம் டு சிம்பிள் இன்ஃபோ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்லாத்துன்னு சொல்ல போகிற ஒரு விலங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லாத்துன்னு சொல்லப்படுற இந்த அனிமல் தான் உலகத்திலே ரொம்ப சோம்பேறியான விலங்கா. இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அமெரிக்காவில் தான் நிறையா காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அனிமலுக்கு இரவு உணவு தேடுற பழக்கம் உடையதாமா. வகையான அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடும்னா இலையிலையும் பூச்சி புல்லுங்களையும் அப்புறம் பள்ளிங்களையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. எங்கே அதிகமாக வசிக்குமா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலேயே தான் வாழுமா. ஏன் இப்படி மரத்து மேலே இருக்குதுன்னா எல்லா வேலையுமே ரொம்பவே ஸ்லோவாக தான் செய்யுமா. அதனால மித்த விலங்குகள்கிட்டருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இது எப்பவுமே மரத்து மேலேயே தான் இருக்குமா. அனிமலால் ரொம்ப நேரமே அசையாமே ஒரு இடத்துல இருக்க முடியுமா. அதனாலே இந்த அனிமலுக்கு அசையா கரடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரும் இருக்குதான். அனிமலுக்கு ஃப்ளப்புன்னு சொல்லப்படுற ஒரு பேர் இருக்குது. இது ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இது ரொம்பவே சோம்பேறியாக இருக்கறனால இது ஃப்ளப்புன்னு சொல்லப்படுது. வேலை உணவு எடுத்துக்கிச்சுன்னா அது செரிமானம் பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துக்குமா. ஸ்லாத்துன்னு சொல்ல போகிற விலங்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்கக்கூடிய விலங்காமா. இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 அடி வரைக்கும் தான் இது வளருமா. அப்புறம் இது 3லேருந்து 7 வரைக்கும் தான் இது வெயிட் போடுமா. இந்த அனிமலோட பற்கள் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இது பல்லு முளைக்குமா. அதோட பற்கள் எந்த அளவுக்கு வளருதோ கையில் இருக்க நகங்களும் அதே அளவுக்கு முளைக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்லாத்துன்னு சொல்ல போகிற விலங்கு என்னதான் சோம்பேறியாக இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விலங்குன்னு சொல்கிறாங்க. இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வயசு வரைக்குமே இது உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. ஜூங்கில் வளர்க்கப்படுற இந்த ஸ்லாத் அனிமல் 30லேருந்து 40 வயசுக்கு மேலே இது உயிர் வாழுமா. இந்த ஸ்லாத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் விலங்கு இருக்கான். பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 கால் விரல்கள் இருக்குமா. அப்புறம் இன்னொரு டைப்புக்கு பார்த்தீங்கன்னா அது 3 கால் விரல்கள் கொண்டு இருக்குமா. இப்போ இருக்கிற ஸ்லாத் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் அளவுக்கு தான் அதோட வளர்ச்சி இருக்குமா. ஏசியன் காலத்தில் வாழ்கிற ஸ்லாத் பார்த்தீங்கன்னா எலிஃபண்டோட ரொம்பவே ஹைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நகத்தேரியம்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஹேங்கிங் ஸ்லோத்துன்னு சொல்லப்படுற இந்த விலங்கு வாழ்நாளில் 90% தொங்கியே அதோட வாழ்க்கையை கழிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அனிமலால் ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லாத்துன்னு சொல்லப்படுற விலங்கு பார்த்தீங்கன்னா அதோட கழுத்தை 360 டிகிரி வரைக்கும் திருப்ப முடியுமா. இந்த வகை தன்மை இருக்கிறதுனால மற்ற விலங்கினத்திலிருந்து தன்னை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனிமலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த அனிமல்ட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதான் இதால் நிலத்தில் ரொம்பவே ஸ்லோவாக இருந்தாலும் இதோட தண்ணியில் ரொம்பவே வேகமாக நீந்த முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் மனிதனுக்கு ரொம்பவே ஆச்சரியம் அடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அனிமல் இதால் 40 நிமிஷம் வரைக்கும் மூச்சை அடைச்சி வச்சுக்க முடியுமா. ஸ்லாத்துன்னு சொல்லப்படுற அனிமல் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேக் ஸ்ட்ரக்சரை எப்படி இருக்குன்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபேக் ஸ்ட்ரக்சர் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. வலியோடு இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி அதை பார்க்கும்போது எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குமா. ஸ்லாத் பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி இருந்தாலும் இது குரங்கினத்து சார்ந்தது இல்லையாம்மா. இல்லை இதுக்கு பார்த்தீங்கன்னா அசையா கரடின்னு ஒரு பேரும் இருக்குது. பேரை வச்சு இதுக்கு கரடி இனம்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா எறும்பு திணி இனத்தில் சேர்ந்த வகை ஆகுமா. ஸ்லாத்தோட முடி பார்த்தீங்கன்னா லைட்டாக பச்சை கலரில் காணப்படுமா. ஸ்லாத் அனிமல் பார்த்தீங்கன்னா இது 1 மைல் தூரம் போகிறதுக்கு 9 மணி நேரம் டைம் எடுத்துக்குமா. இந்த ஸ்லாத்தோட கருப்ப காலம்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம். இந்த ஸ்லாத் குட்டி பிறந்ததுக்கப்புறம் 6 மாதம் வரைக்குமே அம்மாவோட வயிற்றுலேயே தான் தொத்திக்கிட்டு குரங்கு போல் தொத்திக்கிட்டே இருக்குமா. இல்லைன்னா அதோட முதுகில் ஏறி இருக்கும். தான் இந்த ஸ்லாத்து குட்டி நீயாக வார தொடங்குமா. ஸ்லாத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா 1 அடியில் விழுந்தா கூட அதுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்லாத் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1500 மட்டும்தான் பக்கத்திலே இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.